நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிக்கிற 44வது படத்தினுடைய டைரக்டர் தான் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி தொடங்க போகுது. அதுவும் அந்தமான் நிக்கோபார் தீவில் தொடர்ந்து 40 நாள் ஷூட்டிங்கை வந்து ஒரே ஷெடியூலில் இங்கே பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஷெடியூல் வந்து வேறு இடத்துல அமையும். அதே போல் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் சார்பாக சூர்யா அவர்களே தயாரிக்கிறாருன்ற விஷயம்லாம் முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே மிஸ்கின் டைரக்ஷன் பண்ண முகமூடி படத்தின் மூலமாக தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அதிகமான வாய்ப்பு இல்லாததால் தெலுங்கு பக்கம் போயிட்டு அங்கே முன்னணி நடிகையாக வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜயனுடைய பீஸ்ட் படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதில் நல்லாவே டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ நடிச்சிருந்தாலும் அந்த படம் பெருசாக போவதால் இவங்க அடுத்தடுத்த படங்கள் இங்கே அமையல. மீண்டும் இப்போது சூர்யா கூட இந்த படத்தில் இணைய போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த படம் வெற்றி படம் ஆகிட்டு அவங்க வந்து தமிழ் சினிமாவில் மீண்டும் இங்கே கால் பதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வேட்டையன் படத்துக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற படம் தான் கூலி. இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்று 1 கோடி பார்வைகளை கடந்து வேகமாக போயிட்டுருக்குது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் தொடங்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவல் வந்த நிலையில் இந்த படக்குழுவினர் வந்து அங்கங்கே டூர் போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து படத்தினுடைய நாயகன் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபிக்கு போயிருக்கிறாரு. அங்கே எதுக்கிட்ட போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. இந்த ஒரு 10 நாள் 15 நாளில் ஓய்வு முடிச்சுட்டு வந்து அவர் வந்து இந்த கூலி படத்துடைய படப்பிடிப்பில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நேற்று கிளம்பி அவர் வந்து அபுதாபிக்கு போயிருக்கிறாரு. அதே போல் இந்த படத்தினுடைய டைரக்டர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கிறாங்க. அந்த பிக்சர்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியினுடைய 51வது படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி 6:30 மணிக்கு இந்த படத்தினுடைய டைட்டிலும் அதனுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஸ்னாவே நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, சீட்டு தான். அதாவது சீட்டை வச்சு தான் அந்த படம், அதாவது கேம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதில் விஜய் சேதுபதி ஆட போகிற கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. படத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முழுவதுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மணி வசந்த் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஆறுமுக குமார் அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அந்த படத்தினுடைய டைரக்டர் தான். அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்தி இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. 2018 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் போகல. ஸோ அதற்கடுத்து தான் இந்த படத்தை தயாரித்து டைரக்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து கேரக்டர் டீசர், அதாவது யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனாக அந்த டீசர் வந்துருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டின் பிரபாகரன் தான் இசையமைக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ரொம்ப சூடான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் விடுதலை பார்ட் 2ல் நடிக்க போகிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்குது. விடுதலை பார்ட் 1 நம்ம விஜய் சேதுபதி இவங்க நடிப்பில் வெளியான படம் தான் விடுதலை பார்ட் 1. இந்த படத்தை நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட்டு ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. சூப்பரான ஒரு கதையை அது கண்டென்ட்டாக வந்தது. ஸோ எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய 2ஆம் பாகத்தை அவர் எடுத்துகிட்ருக்காரு. இந்த படத்தில் இப்போ புதுசாக வந்து எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தகவல் கிடச்சிருக்குது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டுருக்குது. அதனால் இந்த படம் இன்னொரு படி மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.